வணக்கம். வாசுதேவன், சேர்மேன், ஆத்மா சோஷியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மற்றும் ஃபிஜி பியூர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், திருப்பூர். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ, அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாடிக்கையாளர்களுக்கு பணம் கொடுக்கணும், அதனுடைய நிலைப்பாடு என்ன? ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் பொறுத்தவரைக்கும் பொருளாதார குற்றப்பிரிவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்கொயரியில் அப்படிங்கிறது கோதை நாச்சியாரும் கமலகோபியும் இணைந்து மோசடி செய்து நம்ம நிலத்தை அபகரித்து அதை இது பண்ணிருக்காங்க. எவிடன்ஸ் நம்ம கொடுத்துருக்கிறோம். கோதை நாச்சியார் கம்பெனியிலிருந்து தனிப்பட்ட முறையில் கையாடல் செய்ததற்குண்டான ஆதாரங்களை நம்ம சமர்ப்பித்திருக்கிறோம். இப்ப என்கொயரி நடந்துட்டு இருக்குது. அப்ப வெகு விரைவில் அது முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ வாடிக்கையாளர்களுக்கு அந்த பணத்தை கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இஓடபிள்யூ. அப்ப அங்க அதுக்கு உண்டான என்கொயரி நடந்துட்டு இருக்கு. நான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அக்டோபர் மாதத்திற்குள் அப்படின்னு நான் சொல்ல, அக்டோபர் மாதத்துக்கு பின் படிப்படியாக நம்ம பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். நேற்று 50க்கும் மேற்பட்ட நபர்கள் ஒருங்கிணைந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி ஒரு தனிநபர் தாக்குதல், ஒரு கேவலமா எல்லா விஷயங்களையும் எழுதி பதாகைகள் பிடிச்சு ஒரு சீன் கிரியேட் ஆச்சு. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரெண்டே விஷயங்கள் மட்டும்தான். இந்த பிரச்சனை கோதை நாச்சியாரால் உருவாக்கப்பட்டது. கோதை நாச்சியார் பணத்தை செட்டில் பண்ணாம இந்த இஷ்யூ செட்டில் ஆகாது. அதற்குண்டான வேலைகளை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். முழு நேரமா அதை தான் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க என்னை சந்திக்கணும், உங்களை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஒவ்வொருவராக நீங்க போன்ல கான்டாக்ட் பண்ணி என்னை நீங்க எப்ப வரேன்னு சொன்னீங்கன்னா உங்களை சந்தித்து உங்களுக்குரிய விளக்கம், உங்களுக்குரிய பணத்தை கொடுப்பதற்குண்டான சூழ்நிலைகள் அப்படிங்கறத என்னால செய்ய முடியும். 50 பேர் 60 பேர் ஒன்னா சந்திச்சு பேசணும் அப்படிங்கிற பட்சத்துல சில பேருக்கு மரியாதையா பேசக்கூட தெரியாது. அவங்க பணம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவது, மட்டமா பேசுறது, இதெல்லாம் இருக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கூட்டத்தில் அப்படிங்கிறது உங்களை எல்லாரும் மொத்தமா சந்திப்பதற்கு எனக்கு விருப்பம் கிடையாது. அதே போல 50 பேர் ஒட்டுக்க நீங்க ஆர்டர் புக் பண்ணல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான இயந்திரங்களை புக் பண்ணிக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒவ்வொருத்தருடைய நிலைப்பாடு வேற. ஒரு சிலர் அப்படிங்கிறது இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்கன்னா மெஷின் அவங்ககிட்ட இருக்குது. அவர்கள் தொழில் இந்த சூழ்நிலையில என்னால தொழில் பண்ண முடியாது, இயந்திரத்தை கொடுத்து பணம் வாங்குங்க, பணம் கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் இயந்திரத்தை கொடுத்துட்டு செக் வாங்கி பாதி பேமெண்ட் வாங்கிட்டு அவங்க பாதி பேமெண்ட் செக் ரிட்டர்ன்ல இருக்குது அப்படின்னு சொன்னா அது ஒரு ரகமா இருக்கும். ஒரு சிலர் அப்படிங்கிறது அவங்க பணம் கட்டிக்கிறாங்க, அவங்க மெஷின் போகல. அப்போ பலதரப்பட்ட நபர்கள் அப்படிங்கிறது அங்க இருக்கும்போது இவர்கள் தனித்தனியா சந்திச்சதான் அவங்களுடைய பிசினஸ் என்ன, அவங்களுடைய நிலைப்பாடு என்ன, அவங்க எவ்வளவு கொடுக்கணுங்கிற விஷயம் தெரியும். எல்லாருக்கும் இந்த ஒரு தருணத்துல நாங்க சொல்லக்கூடிய உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க 50 பேர் ஒட்டுக்கு வந்தா சத்தியமா ஒருத்தர் 2 பேர் பேரை தவிர மீது யாருடைய பேர் எனக்கு தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களை நேரடியாக கையாண்டது அப்படிங்கிறது பொது கோதை நாச்சியார் தான். அப்போ நீங்க நின்னீங்கன்னா உங்க பேர் என்ன, நீங்க எந்த ஊரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னா அது அவங்களால முடியும். எனக்கு பாத்தீங்கன்னா நீங்களா ஏதாச்சும் இன்ட்ரடியூஸ் ஆனாதான் அந்த இருக்கு. ஒரு முறை பார்த்துருப்போம், அவ்வளவுதான். அப்ப சில சூழ்நிலைகளை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால யாரை கூப்பிட்டாங்கன்னா ஒரு 50 பேர் உட்காந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஒரு தனிநபர் தாக்கல் என்ன. இப்போ ஒரு சிலர்லாம் போன் எடுத்தா கோத்தம் மாமான் அப்படிங்கிறது போது பேசினேன், அதெல்லாம் முடிஞ்சு போயிருந்தா முடியாது. அப்ப பணம் அப்படிங்கறது நானும் ஏமாந்து இருக்கிறேன், அவங்க என்னை ஏமாத்தி இருக்கிறாங்க அப்படிங்கறது நானும் கடந்த 3 மாதமா அப்படிங்கறது எல்லா யூடியூப் சேனல்லையும் போட்டுட்டு இருக்கிறேன், எல்லா சோசியல் மீடியாலும் வந்துட்டு இருக்குது. அதை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பேசிட்டு இருக்கிறேன், 3ஆம் நபரை வச்சு பேசிட்டு இருக்கிறேன். அவங்க அரசியல் பலத்தையும் அரசியல் பின்புலத்தையும் வச்சு அப்படிங்கிறது அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு அப்படிங்கிறது எல்லா வேலையும் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப எல்லாத்தையும் நான் அந்த வீடியோ வாயிலாகவும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா அவங்க சூழ்நிலைகள் அப்படிங்கிறது பலம் அதிகமா இருக்கிறவன் தோக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அப்ப அவங்க நம்மளை ஏமாத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ குறைஞ்சது அப்படிங்கிறது 7 to 8 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு பணம் பிளஸ் சொத்து மதிப்பு அவங்க கிட்ட இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல
எளிதாக அவர்கள் ஏமாற்றுவதற்கு உண்டான வழியை அவங்க சிந்திச்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஏமாறாம அதை எப்படி நம்ம கொண்டு போகணுங்கிறதுக்காக நான் போராடிட்டு இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க நான் பார்த்து வாசுதேவன் எங்கெங்கெல்லாம் கம்பெனி வச்சிருக்காரோ அங்கெல்லாம் போய் போராட்டம் பண்ணுவோம், அவருடைய அதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அது எனக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை, கிடையாது. அந்த பாதிப்பு அப்படிங்கிறது உங்களோட தான். என்ன காரணம் அப்படின்னா எல்லோ பிரச்சனை அப்படின்னு வந்ததுன்னா நீட்டே எஃப்ஐஆர் போட்டு என்னை ரிமாண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. என்ன ரிமாண்ட் பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கேஸ் கோர்ட்டுக்கு போயிடும். எல்லாம் நம்ம 2 பேரும் கோர்ட்ல தான் சந்திச்சு இந்த பிரச்சனையை முடிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப பொருளாதார குற்றப்பிரிவில் உங்களுடைய நண்பர்கள் பொறுப்பா அதை கொண்டு போயிருக்கிறாங்க. அதுக்கு நான் ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கிறேன். முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்து பொருளாதார குற்றப்பிரிவின் மூலம் தான் இந்த பிரச்சனையை எளிதாக தீர்க்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில அவர்கள் முன்னெடுத்த அந்த செயலை நம்ம சிறப்பாக செய்யணுங்கிறதுக்காக அனைத்து டாக்குமெண்ட்டையும் நம்ம கொடுத்துருக்கிறோம். திரும்பவும் பொருளாதார குற்றப்பிரிவுக்கு இன்னைக்கு காலையில கூட அப்படிங்கிறது ஐஜிக்கு, ஏடிஜிபிக்கு, எஸ்பிக்கு எல்லாமே அப்படிங்கிறது நான் மெயில் போட்டிருக்கேன். இந்த பிரச்சனையை சீக்கிரம் முடிச்சு வாடிக்கையாளர்களுக்கு பணத்தை கொடுக்க வேண்டும். அதற்கு நீங்க விசாரணையை உடனடியாக நீங்க உத்தரவு கொடுத்து எனக்கு எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் பொறுத்த வரைக்கும் போர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ காலம் கடத்த வேண்டும், உங்களுக்கு பணம் கொடுக்க கூடாது, உங்களை ஏமாற்ற வேண்டும் அப்படிங்கிற எந்த எண்ணமும் எனக்கு இல்லை. அப்போ எனக்கு உங்களுக்குரிய பணத்தை பெற்றுத் தரணும். நானும் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன். கோதை நாச்சியார் மற்றும் கமலகோபியின் கூட்டு சதியால் எனது நிறுவனம் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. நானும் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன். பல கோடி ரூபாய் ஏமாந்திருக்கிறேன். அதனால் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய தினசரி செலவுக்கு கூட மேனேஜ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. தீபாவளி கழிச்சு வியாபாரத்தை ஆரம்பிச்சு தொழில் பண்ணணும். இருந்தாலும் எப்படி தொழில் பண்ணலாம்? எங்களுக்கு காசு கொடுக்காம நீங்க தொழில் பண்ணுங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நான் சாவாம இருக்கணும், நான் ஆரோக்கியமா இருக்கணும், நான் தொழில் பண்ணா மட்டும்தான் இந்த பிரச்சனை தீரும். அதனால பொறுத்த வரைக்கும் உங்களுக்காகவாவது அப்படிங்கிறது நான் பாதுகாப்பா இருந்தாகணும். எனக்கு த்ரெட் எல்லாம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொலை முயற்சி செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். நிலத்தை அபகரித்த நபர்களால் எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நான் யூடியூப்லயே சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேன். அதனால உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வியாபாரம். மற்றதெல்லாம் வேற ஒன்றும் பெரிய லக்ஸுரி லைஃப் நான் போய் காலையில் போய் ஸ்டார் ஹோட்டல தான் போய் காப்பி குடிப்பேன், ஸ்டார் ஹோட்டல தான் டிஃபன் சாப்பிடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு சாதாரண தனி மனித வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம் நாங்க. அப்போ பொறுத்தவரைக்கும் எனக்கு பாத்தீங்கன்னா பணம், பேர், புகழ் இதெல்லாம் பொறுத்தவரைக்கும் ஒரு உண்மை இல்லை. எல்லாத்தையும் நீங்க பொறுத்தவரைக்கும் இந்த மேட்டர்லாம் எல்லா டிவி சேனல், எல்லா நியூஸ், எல்லா யூடியூப்ல எல்லா மனமரியாதையும் போயாச்சு. அப்ப வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நம்ம செட்டில் பண்ணோம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரே சோர்ஸ். உங்களையும் என்னையும் ஏமாற்றிய நபர்களிடமிருந்து அந்த பணத்தை பெற்று செட்டில் பண்ணணுங்கிறதுக்காக போராடிட்டு, ஏதோ நான் பணத்தை வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி நீங்க கதையா எழுதி கதையா பதாகைக்கு பிடிச்சி அதுல பொறுத்தவரைக்கும் தங்கம்மானி எழுதி திருடாணி என்ன எழுதுனீங்க அப்படின்னு சொன்னாலும் அது பொறுத்தவரைக்கும் அப்படிங்கிறது ஒரு விளம்பரமாக மட்டும்தான் முடியும். மற்றபடி அப்படிங்கிறது எங்களால எந்த பணமும் கிடையாது. அவர்களிடம் இருந்து அந்த நிலத்தையும் பணத்தையும் மீட்டெடுத்தால் மட்டும்தான் கொடுக்க வேண்டிய பணத்தை என்னால கொடுக்க முடியும். மீதி இருக்கிற இடங்கள் நம்ம விற்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு உண்டான முயற்சிகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுக்கு சில தடைகள் இருக்கிறது. பேங்க்ல லோன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா சிபில் ஸ்கோர் டிராப்பா இருக்குது. அப்ப இப்படியெல்லாம் பல்வேறு நிலைப்பாடுகள் மாறி இருக்குது. பேங்க் அக்கௌண்ட் அட்டாச்மெண்ட் போட்டிருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைகள் அப்படிங்கிறது எல்லாம் போயிட்டு இருக்கிறப்போ சரி ஏதோ வியாபாரம் பண்ணி அப்படிங்கிறது வியாபாரத்தின் மூலம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ நம்ம வர வருமானத்தை வச்சு ஒவ்வொருத்தருக்கும் செட்டில் பண்ணா வியாபாரம் பண்ணா எங்களுக்கு பணம் தராம இந்த அளவுக்கு வீடியோ போடுறாரு. இவர் வீடியோ போட்டு அப்படிங்கிறது ஏமாத்த போறாரா? ஒரு விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்குங்க. அதாவது பணம் வாங்கிட்டு யாருக்குமே மிஷின் கொடுக்கல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் மிஷின் போயிருக்கு. நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு சூழ்நிலையை நீங்க உருவாக்குனதுனால இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அப்ப இயந்திரங்கள் போயிட்டு தான் இருந்தது. அதுல பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா கோதை நாச்சியார் அவங்க பொறுத்தவரைக்கும் இயந்திரங்களை கொடுத்தாங்க, இங்கிருந்து அங்க மாத்தி கொடுத்தாங்க, அங்கிருந்து இங்க மாத்தி கொடுத்தாங்க, என்னமோ பண்ணாங்க அப்படின்னு சொன்னா தொழில் நடப்பதற்கு உண்டான வேலைகளை நமது நிறுவனம் செய்தது. தொழிலை முடக்குவதற்கு உண்டான வேலைகளை கோதை நாச்சியார் செஞ்சாங்க. அப்ப அவர்களுடைய மோசமான செயல்பாடுகளால் நம்ம நிறுவனம் பாதிக்கப்பட்டது.
அப்ப திரும்ப அதை வந்து தவறு நடந்துருச்சு, அந்த தவறை திருத்தி திரும்ப நம்ம தொழிலை செய்யணும். இயந்திரங்கள் வைத்திருப்பவர்கள் தொழில் செய்து அதன் மூலம் வந்து பொறுத்திருக்கும் அவங்க சம்பாதிக்கணும்னா நீங்க வந்து வீடியோ போடணும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாளை காலையில் ஷட் டவுன் பண்ண நான் தயார், அலுவலகத்தை இழுத்து பூட்டி டோட்டலா நான் க்ளோஸ் பண்ணிட்டு போக தயார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடக்கிறது நடக்கட்டும் போலாம். ஆனால் என்னுடைய நியாய பிரகாரம் தர்ம பிரகாரம் இப்ப யாருக்கு எந்த பாவம் பண்ணக்கூடாது, அவர்களுக்குரிய பணம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அப்படிங்கிறது இந்த ஒரு வேலையாவே வந்து போது கடந்த 4 மாதங்களா அப்படிங்கறது அலைஞ்சிட்டு இருக்கு. அதனால வந்து இது ஒரு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், என்னை ரிமாண்ட் பண்ணுங்க, நாம உள்ள போய் இருந்துட்டு வந்து நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு போனா அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த தொந்தரவு எதுவுமே கிடையாது. எதுக்கும் வந்து போது நாம அவங்க பயம் இவங்க பயம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எப்ப நீங்க வருவீங்க, எங்க உட்காருவீங்க, என்ன பிரச்சனை பண்ணுவீங்க அப்படிங்கலாம் கிடையாது. போன் எடுக்கல, நீங்க எல்லாம் போன் எடுத்து பேச மாட்டேங்கிறீங்கன்னா போன் எடுத்து பேசுறது அப்படின்னு சொன்னா போனை எடுத்து கொஞ்சம் மரியாதையா பேசினா பரவாயில்ல. சார் நான் இந்த ஊர்ல இருந்து பேசுறேன், இது ஏன்னா நீ யாருன்னு தெரியாது, உங்க நம்பர் நான் சேவ் பண்ணி வைக்க கிடையாது. எடுத்த உடனே அப்படிங்கறது வந்து போய் கண்டபடி பேசுனீங்க அப்படின்னு சொன்னா எப்படி போன் அட்டன் பண்ண முடியும்? அப்போ ஒரு ஒரு இடத்துல வந்து பொறுக்கும் உங்களுக்கு பணம் வர வேண்டியது இருக்குது, கம்பெனி பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதை வந்து பொறுக்கும் ஆஸ் எ ஓனர் நான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறேன்னு சொன்னா நீங்க எனக்கு போன்ல தொடர்பு பண்ணீங்களான்னு சார் அந்த ஊர்ல இருந்து பேசுறேன், எனக்கு இந்த பணம் வரணும், இதான் மேட்டர் சொன்னா தான் நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். எடுத்த உடனே மோத்தங்கம்மான்ற லெவலுக்கு வந்து போய் பேசுறேன் அப்படிங்கிறது வந்து பொறுக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகும் பண்ண முடியும், எடுக்க முடியாது. இன்னும் ஒரு சிலர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கண்டினியூஸா அதாவது ஒரு பிரச்சனை வந்து ஓடிட்டு இருக்குது அப்படிங்கிறப்போ ஒரு போன்ல கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப வந்து ஒருத்தருக்கு ஒரு போன் நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கலாம், இப்போ ஒரு போலீஸ் விசாரணையில இருக்கலாம், இல்ல வேற ஏதோ ஒரு வேலையா இருக்கலாம். ஒரு போன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் டைம் தர மாட்டாங்க, கண்டினியூஸா அப்படிங்கிறது 40 கால் 50 கால் நான் ஸ்டாப் அடிச்சிட்டு இருப்போம். அப்ப நம்ம எங்க இருக்கிறோம் என்ன பாக்குறோம் வந்து திரும்ப பார்த்து கூப்பிடுவோம். ஆனா இதெல்லாம் சொல்றது இல்லை. அப்ப வந்து வாடிக்கையாளர்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க டார்ச்சரா இருக்குது அப்படின்னு சொன்னா அப்ப என்ன ஆகும், போனை எடுக்கிறது யோசனை தான் பண்ண முடியும். அப்ப பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு அப்படிங்கிறதுக்கு நான் ஓடிட்டு இருக்கிறது தனிநபர். ஒரு ஆள் வந்து நான் ஸ்டேஷனுக்கு போகணும், இருக்கிற எல்லா ஊட்டியும் போடுற செக் கேஸை பார்க்கணும், கன்சியூமர் கோர்ட்ல இருக்கிற கேஸை பார்க்கணும், உங்க கேஸை பார்க்கணும், அப்போ கோதையும் கமலகோபி மேல போட்டுக்கிற கேஸை பார்க்கணும், இருக்கிறதெல்லாம் நான் வந்து பொதுவாக என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணி அப்படிங்கிறது எல்லாம் பணம் கொடுக்கறதுக்கு வேலை பண்ணணும். இவ்வளவு வேலையை அப்படிங்கிறது பண்ணணும்னா எனக்கு அதுக்குரிய காலதாமம் ஏற்படத்தான் செய்யும். அப்போ எல்லாரும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் எல்லா சூழ்நிலையும் எல்லாம் பண்ண முடியும். இவர் ஏன் வீடியோ போடுறாரு, இவர் வீடியோ போட்டு வியாபாரம் பண்ண, நான் வந்து வியாபாரம் இன்னைக்கு பண்ணல, நீங்க எல்லாம் உள்ள வந்தது 2021 22 23 24. நான் வியாபாரத்துக்கு வந்தது 1991. அப்ப 1991 நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப வந்து போது இந்த சிறு குறு நடுத்தர தொழில் வாய்ப்புகள் அப்படிங்கிற ஸ்கீம் நம்ம ஆரம்பிச்சது. அப்போ அதுல கோதை நாச்சியாருங்கிற ஒரு நபரால இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படிங்கிற லெவலுக்கு நான் மன்னிப்பு கேட்டாச்சு. அதுக்கப்புறம் அப்படிங்கிறது வந்து போது இந்த தொழிலே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தொழில் பண்ணாம அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டிட்டு அப்படிங்கிறது வந்து நாளை கால சிம்ம குடிக்கி போட்டு ஆஃப் பண்ணிட்டு நான் உட்காந்துக்க முடியும். என்னை எங்க தேடி கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும். அப்போ எனக்கு எதுவும் அடையாளத்தை நான் வந்து மாத்திக்கல, போன் நம்பரை மாத்தல, அட்ரஸ மாத்தல, ஆபீஸ மாத்தல. உங்களுக்காக உட்காந்து நான் இருக்கிற பிரச்சனை பாருங்க, சில காலத்தாமதங்கள் தவிர்க்கவே முடியாது. போறோம் திடீர்னு வந்து பொதுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கால் முடிஞ்சு வச்சு 6 மாசம் நீங்க வந்து படுத்து கிடக்கணும், படுத்து கிடந்தா வேற வழியே கிடையாது. 6 மாசம் கழிச்சு சரியாக சொன்ன இந்த 6 மாசம் நான் வந்து பொதுக்கு டெய்லி 5 கிலோமீட்டர் வாக்கிங் போவோம், 4 கிலோமீட்டர் கதை தான் பேசலாம், எந்திரிச்சு நடக்க முடியாது. அது போலதான் ஒரு பெரிய நிறுவனம் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அப்ப வந்து ஒரு தனி நபரை நம்பி அப்படிங்கிறது ஒரு கூட்டு செய்து அரசியல் பின்புலத்துடன் அப்படிங்கிறது வந்து பொதுக்கு இந்த சதி நடந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்றேன். அப்ப இது நடந்திருக்குது அப்படிங்கிறது போலீஸோ வந்து பொதுக்கும் சரி அப்படிங்கிறவங்க கேட்டு அதுக்கு முன்னாடி என்கொயரி போயிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் அப்படிங்கிறது வாசுதேவன் சம்பந்தப்பட்ட இடங்களில் எல்லாம் நாங்க வந்து போராட்டம் நடத்துவோம். போராட்டம் நடத்தி என்ன நடக்கும், மான மரியாதை மட்டும் தான் கிடைக்க முடியும், வேற காசு நான் தான் கொடுக்கணும், அப்ப அதை வித்து தான் வாங்கணும். அப்ப எல்லாம் ஒவ்வொன்றுதான் செய்ய முடியும். அதனால யாரோ ஒருத்தர் தூண்டுதல் அப்படிங்கிறது வந்து பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் வந்து செயல்பாடுகள் அப்படிங்கிறது மற்றவர்களை முடக்கும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எமர்ஜென்சி இருக்குது அப்படின்னு சொன்னால் போன் பண்ணுங்க, எப்ப மீட் பண்ணலாம் சொல்லுங்க. ஒரு நாளைக்கு நான் வந்து பொதுக்கும் ஒரு 5 பேர் 10 பேர் நான் மீட் பண்ணலாம், அந்த டைமுக்கு வாங்க, மீட் பண்ணுவோம், பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்ப்போம். இப்ப சப்போஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கிற வியாபாரத்தின் மூலம் ஏதாச்சும் உங்க சைட்ல இப்போ ஒரு யூபிவிசி இருக்குதா,
அங்க ஏதாச்சும் ஆர்டர் இருக்குதா, உங்களுக்கு தெரிஞ்ச என்ஜினியர்ஸ் இருக்காங்களா, வித்து அந்த பணத்தின் மூலம் வந்து பொறுப்பு உங்க கடன் அடைக்க முடியுமா, ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்ல வேற ஏதாச்சும் வந்து பொறுப்பு நூல் வேஸ்ட் ஏதாச்சும் வியாபாரம் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமா, ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்போ நம்மளுக்கு வர வேண்டிய பணத்தை வாங்குவதற்கு இந்த தொழில் வாய்ப்புகள் மூலியம் ஏதாவது சாத்தியங்கள் இருக்குதா அப்படிங்கிற லெவலுக்கு நீங்க சிந்திச்சு செயல்பட்டால் அது வந்து புத்திசாலித்தனமா இருக்கும். வியாபாரத்தை முடக்கணும், வீடியோ போடக்கூடாது, இவர் எதுக்காக வீடியோ போடுறாரு, பணத்தை வந்து இவர் கொடுத்துட்டு எல்லாம் பண்ணட்டும், சத்தியமா வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா பணம் அவங்க இருந்து ரெக்கவரி ஆகணும், இருக்கிற சொத்து வந்து பொதுவி விற்கணும் அப்படின்னா அதெல்லாம் உடனே நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை, பொறுமையா தான் நடக்குது. அதே மாதிரி போலீஸ் என்கொயரி கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே வந்து பிறகு மறுநாள் காலையிலே வந்து பிறகு எல்லா இடத்துக்கும் தீர்ப்பு வராது. அப்ப இது மிகப்பெரிய ஸ்கேம், ஒரு கூட்டு சதி. இதுல வந்து பொதுவிக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் தலையிட்டு அரசியல் பின்புலத்துடன் இந்த சதி நடந்திருக்கிறது, நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும்போது ஒரு என்கொயரி கூட அப்படிங்கிறது அவங்க வந்து செய்யும் போது அரசியல் தலையீடு இருக்கு. என்கொயரிகளை வந்து பொறுத்தவரைக்கும் அரசியல் தலையீடுனால நீங்க எஃப்ஐஆர் போடாதீங்க, எஃப்ஐஆர் போடக்கூடாது அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம யாருக்குமே ரெக்கமெண்ட் செய்யல. ஆனா கோதை நாச்சியார் அவருடைய பலத்தை பயன்படுத்தி விசாரணையை தாமதப்படுத்துறாங்க, விசாரணைக்கு வராம அப்படிங்கிறது பல காரணங்களை சொல்லி தப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப காலதாமதத்தை ஒருத்தர் ஏற்படுத்துறாரு அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்கு உண்டானதை வந்து ஐயோட ஆபீஸ்ல வந்து சார் நாங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறோம், ஏன் காலதாமதம் ஆகுது, அவங்களை வர சொல்லி இந்த என்கொயரி முடிங்க, கொஞ்சம் சீக்கிரம் ஃபாஸ்டா பண்ணி கொடுங்க சார், நாங்கெல்லாம் சிரமத்தில் இருக்கோம் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம ரெக்வஸ்ட் வச்சா அதுக்கு பிரகாரம் நடக்கும். அப்போ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தவறாமல் நான் பொருளாதார குற்றப்பிரிவு ஆபீஸுக்கு போய் டிஎஸ்பி சந்திச்சிருக்கு, ஒரு செவ்வாய்க்கிழமை கூட மிஸ்ஸிங் கிடையாது. அப்போ இந்த வழக்கு சிறப்பா அதாவது கரெக்டா நடந்து அதன் மூலம் வந்து பணம் பெறப்பட்டு வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்க வேலை பார்க்கிறோம். அவங்க விசாரணைக்கு வராம பல காரணங்களை சொல்லி தவிர்த்து வராங்க அப்படின்னு சொன்னா அரசியல் தலையீடு. அப்ப அந்த அரசியல் தலையீடு உள்ள அந்த பிரச்சனையை நம்ம எப்படி அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பல்வேறு நபர்களிடம் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க வந்து என்ன சொல்றீங்க, புதுசா வாங்க வந்து பாருங்க, இந்த கம்ப்ளைண்ட் ஃபோர்ஸ் பண்ணுங்க பண்ணி அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த பிரச்சனையை முடிச்சாதான் முடியும். இந்த பிரச்சனையின் மூலம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்றோம். அப்போ கடந்த 3 மாத காலமாக அவங்க விசாரணைக்கு வரல, இப்பதான் விசாரணைக்கு வந்து ஆஜராயிருக்கிறாங்க. அப்ப அவர்கள் வந்து பொறுத்த வரைக்கும் 4 கதையை சொல்லுவாங்கல்ல, அவங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுவாங்கல்ல. இப்ப அவர்கள் உடனே ஒத்துப்பாங்களா, உண்மையை நான் வந்து உதவி பண்ணேன்ட்டு, இதெல்லாம் என் கையெழுத்து கிடையாது, இதெல்லாம் நான் பண்ணவே கிடையாது, நான் வேலைக்கு தான் இருந்தேன், எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது, எல்லா பணமும் அவர் தான் பண்ணாரு, இப்படித்தான் சொல்லுவாங்க. எந்த திருடன் தான் நான் திருடன் ஒத்துக்கவே மாட்டான். அப்ப அது போலதான் கோதை நாச்சியாரும் அவங்க டிராமாவை அப்படிங்கிறது போடுவாங்கல்ல, இது இந்த ரிசிப்ட் நான் போட்டது இல்ல, இந்த பணம் நான் வாங்கல, இது வந்து பொதுக்கு அங்க கொடுத்து இங்க கொடுத்த அப்படிங்கிற 1000 கதை சொல்லுவாங்க. அப்போ தப்பிப்பதற்கு அவங்க அத்தனை கதையை அவங்க சொன்னாலும் அதற்கு உண்டான ஆதாரங்களை சமர்ப்பித்தால் மட்டும்தான் அவர்களை குற்றவாளின்னு நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும். அதற்கு உண்டான ஆதாரங்களை நம்ம சமர்ப்பிச்சிருக்கோம். எத்தனை அக்ரிமெண்ட் அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க, எவ்வளவு பேமெண்ட் ஸ்லிப் வாங்கியிருக்காங்க, எத்தனை பேருக்கு அப்படிங்கிறது வந்து பொறுத்த வரைக்கும் பணத்தை வாங்கி ரிசிப்ட் போடாம விட்டுருக்காங்க, எவ்வளவு அவங்க வந்து எடுத்துட்டு போயிருக்கிறாங்க, அவர்கள் எந்த மாதிரி கம்பெனி நடத்தினாங்க அப்படிங்கிற பல எவிடன்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அப்ப இதையெல்லாம் அவங்க வந்து பொறுத்த வரைக்கும் நேரடியாக விசாரணை பண்ண மாட்டாங்க, மறைமுகமான விசாரணை மேற்கொண்டு யார் குற்றவாளி அப்படிங்கிற விஷயத்தை ஆய்வு செய்து அதற்குதான் நடவடிக்கை இருக்கும். நேரடியா வந்து நம்ம கிரைம்ல விசாரிக்கிற மாதிரி நேரடியாக உட்கார்ந்து விசாரிக்க மாட்டாங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களின் நம்பகத்தன்மை என்ன, அதுல உண்மைத்தன்மை என்ன, அது பிரகாரம் நடந்திருக்குதா, இந்த கம்பெனி வந்து பொதுவாக பணத்தை வச்சு மறைச்சு வச்சுக்கிட்டு ஒழிச்சு வச்சுக்கிட்டு ஏமாத்துறாங்களா, உண்மையிலேயே வாடிக்கையாளர்கள் கொடுக்க முடியாத அளவுக்கு இந்த பணத்தை தட்டுப்பாட்டு இந்த கம்பெனி இருக்கா, இவர் சொல்றதுல உண்மை இருக்குதா, அந்த அம்மா சொல்றதுல உண்மை இருக்குதா, வாடிக்கையாளருக்கு கொடுத்ததுல வந்து என்ன உண்மைத்தன்மை இருக்கு, இதெல்லாம் செக் பண்ணி தான் அந்த பிரச்சனை முடியும். அப்போ ஒரு பொருளாதார குற்றப்பிரிவில் நம்ம வந்து பொதுவரைக்கும் போயிருக்கிறோம், நீங்க வந்து என் மீதும் என் நிறுவனத்தின் மீதும் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து நீங்க வந்து இன்னும் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அவர்கள் வழிகாட்டுதல் படி இந்த கேஸ் நடத்துவோம், நடத்தி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரியுது அப்படிங்கிறது கொடுக்கணும் அப்படிங்கறத நானும் வந்து டிஎஸ்பி சார்ட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா நாம விஷயத்த சொன்ன உடனே அப்படிங்கிறது வந்து பொதுமக்களுக்கு சேர வேண்டிய பணத்தை முறையா நீங்க கொடுத்து ஆகணுங்க அப்படின்னு டிஎஸ்பி சார் வந்து டே 1ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் வாடிக்கையாளர்களுக்கு பணத்தை கொடுக்கணும், அவங்களுக்கு உண்டானதை செட்டில் பண்ணணும், அதுக்கு உண்டானதை நீங்க கிளியர் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற விஷயங்களை வந்து அவரு தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கு. எந்த இடத்துலயும் அப்படிங்கிறது உங்களுக்கு எதிரான கருத்துக்களோ எதிரான வந்து பொறுத்த வரைக்கும் நடவடிக்கைகளோ கிடையவே கிடையாது.
உங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன். அதனால தனிநபர் தாக்குதல் இல்லாம இந்த பிரச்சனையை முடிக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. வியாபாரத்தை முடக்கணுமா, முடக்கல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு வியாபாரம் நடத்த வேணாம் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து போயிருக்கோம் தம் அடிக்கிறதுக்கு, தண்ணி அடிக்கிறதுக்கு, இல்லை வந்து போயிருக்க ஆடம்பரமா செலவு பண்ற விஷயங்களும் என்கிட்ட எதுவும் கிடையாது. வெறும் பாக்கெட்ல கூட நான் வந்து 4 நாளைக்கு சுற்றுவேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ இன்னைக்கு பண்ணக்கூடிய சம்பாத்தியங்கள் அப்படிங்கிறது வந்து போயிருக்கும் நான் பட்டிருக்கும் கடன், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனுக்காகத்தான் நான் வந்து உழைச்சி கொடுக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்குது ஒழிய என்னுடைய தனிநபர் வாழ்க்கைக்காக அப்படிங்கிறது வந்து பொருள் நான் போராடணுங்கிற அவசியம்லாம் இல்லை. அதனால வியாபாரத்தை முடக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சி. இப்ப கோதை நாச்சியார் வந்து வெளியே என்ன பேசிட்டு இருக்காங்க, நான் வந்து பொறுத்த வரைக்கும் வியாபாரம் எல்லாம் விட்டுட்டு வந்து வீட்டுல நான் முடங்கி கிடக்கிறேன், இந்த ஆள் வந்து வீடியோ போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறானா, அப்போ அவன் வந்து பொறுத்த சம்பாதிப்பா, நான் சும்மா உட்காந்துருக்கணுமா, அந்த வியாபாரம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற சில தூண்டுதல்ல அவங்களுடைய கைக்கூலியின் மூலம் இது போல அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை தூண்டி விடுறாங்க. அவங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, தனக்கு 2 கண்ணு போனாலும் அடுத்தவனுக்கு 1 கண்ணாவது போகணும். அப்ப நம்ம வந்து பொறுத்த வரைக்கும் இருந்த நிறுவனத்துல இவன் நம்ம அடிச்சுட்டு வந்தாச்சு, இந்த ஆள் நம்மளை வந்து பொறுத்த வரைக்குமே எல்லா தப்பையும் கண்டுபிடிச்சு சொல்லிட்டாரு. இப்ப நம்ம வந்து பொறுத்த வரைக்கும் எந்த தொழில் செய்ய முடியாம இருக்கிறோம். நகைக்கடை ஆரம்பிச்சோம், அதுலயும் இப்ப உட்கார முடியாத லெவலுக்கு இந்த ஆள் பிரச்சனை பண்ணி விட்டாரு. அப்போ இப்ப வந்து பொறுத்த வரைக்கும் அந்த ஆள் மட்டும் நிம்மதியா தொழில் பண்ணுமா, அந்த தொழிலை நம்ம கெடுக்கணும், அதை முடிக்கணும். யூடியூப்ல ஒரு வீடியோ வரக்கூடாது, யூடியூப்ல இவர் பேசக்கூடாது, யூடியூப்ல எந்த விஷயம் நடக்கூடாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, எனக்கு தொழில் பண்ணணும் அப்படின்னு சொன்னா யூடியூப்ல என் மூஞ்ச காட்டி தான் தொழில் பண்ணணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. நாளைக்கே வந்து பொறுத்த வரைக்கும் எல்லா சேனலையும் ஷட் டவுன் பண்ண என்னால முடியும், ஷட் டவுன் பண்ணிட்டு என்னால தொழில் பண்ண முடியும். இந்த யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கோதை நாச்சியார் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அப்படிங்கிறது, கோதை நாச்சியாரின் மூலம் தான் இந்த யூடியூப்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயே நான் வந்தேன். அதுக்கு முன்னாடி அப்படிங்கிறது வந்து பொறுத்த வரைக்கும் நான் யூடியூப் நம்ப கிடையாது, எதையும் நம்ப கிடையாது. அப்ப சோசியல் மீடியா வழியாக நான் என் வியாபாரத்தை பண்ண கிடையாது. கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக நேரடி தொடர்பின் மூலம் வளர்க்கப்பட்ட நிறுவனம் என்னுடைய நிறுவனம். அப்ப சோசியல் மீடியா விஷயத்தை கையில எடுத்து அந்த யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அதன் மூலம் வந்து பொறுத்த வரைக்கும் பொதுமக்களிடம் பணத்தை வசூல் பண்ணி மோசடி செய்யக்கூடியது கை தேர்ந்த கோதை நாச்சியாரால் தான் இந்த சேனல், இந்த விஷயங்கள் எல்லாமே. அப்ப இன்னைக்கு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகவும் என்ன நடந்திருக்குன்ற விஷயங்களை இந்த சேனல் வாயிலாக உங்களுக்கு சொல்றதுக்காகவும் தான் நம்ம வீடியோ போடுறோம். அப்ப என்ன நடந்துட்டு விஷயங்கள் வாடிக்கையாளர்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக போகும். எல்லாம் யோசனை பண்ணுங்க, நான் தொழில் பண்றாரு ஏன் சேனல்லையே தொழில் வீடியோவும் போட்டு இந்த வீடியோவும் போடுறப்பன்னு என்ன அர்த்தம், எதையும் மறைத்து உங்களிடம் வியாபாரம் செய்வதற்கு அப்படிங்கிறது உண்மை கிடையாது. என்ன நடந்தது, என் கம்பெனியில் நடந்த மோசடிகள், நான் யாரையும் ஏமாத்த நினைக்கல, ஏமாற்றப்பட்டிருக்கிறேன். ஒரு கூட்டு சதி மூலம் திண்டுக்கல்லை சேர்ந்த கமலகோபியும் கோதை நாச்சியாரும் இணைந்து மோசடி செய்து என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி என் பணத்தை ஏமாற்றி என்னுடைய வாழ்நாள் முழுவதும் வருத்தப்படக்கூடிய லெவலுக்கு என் குடும்பத்திற்கு அவமானம் ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அவப்பெயரை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் கோதை நாச்சியார். அவங்க வந்தாங்க, இருந்தாங்க, நாங்க சம்பாரிச்சு கொடுத்தோம் அப்படின்னு என்ன அவங்க பீலா விட்டாலும் இந்த கம்பெனியின் மூலம் அவர்கள் பலமாக இருந்தார்கள், வருமானத்தை பெற்றார்கள். ஒரு காருக்கு 2 கார் வாங்கினாங்க, நினைச்ச இடத்துக்கு சுத்தினாங்க, நினைச்சதை வாங்கினாங்க. இதற்கு எல்லாமே கம்பெனியை பயன்படுத்தினாங்க. அவர்கள் வாழக்கூடிய அனைத்து வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களையும் கம்பெனியின் மூலம் வாங்கி என்ஜாய் பண்ணிட்டு மொட்டை அடிச்சுட்டு ஏமாத்திட்டு நம்மளை அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு அப்படிங்கிறது, நான் அப்படி வேலை பார்த்தேன், இப்படி வேலை பார்த்தேன், என்னாலதான் அவர் அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் எல்லாமே அவங்க பேசுவாங்க. அவர்கள் இந்த நிறுவனத்துக்கு வந்தது அப்படிங்கிறது 2022. ஆனா நிறுவனம் ஆரம்பித்தது 1991. அப்போ எத்தனை ஆண்டுகளுக்கு முன் நிறுவனத்துக்கு வந்தவங்க இங்க வந்து ஒரு பிரச்சனையில மாட்டிட்ட காப்பாத்துங்க அப்படின்னு ஏங்கால விழுந்து இங்க வந்து நல்லவ போல நடிச்சு பொறுப்புகளை ஏற்றி என்னை ஏமாற்றி ஒரு கூட்டு சதி செய்து பொதுமக்களின் பணத்தையும் அபகரிச்சுட்டு இப்ப வந்து பொறுத்த வரைக்கும் என்னாலதான் எல்லாம், என்னாலதான் அவரு, என்னாலதான் நான் பண்ணேன் அப்படின்றவங்க வெளியே பேசிட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நான் வருத்தப்படல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, எப்பவுமே நன்றி இல்லாத நபர்களை நம்ம ஒதுக்கி விட்டோம், ஒதுங்கி இருக்கணும். அப்ப வந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்ககிட்ட நன்றி கிடையாது, விசுவாசம் கிடையாது. அவர்கள் கூட்டு சதி செய்து நம்ம ஏமாத்திட்டோமே என்ற எந்த வருத்தமும் கிடையாது.
அப்போ ஒரு கொலை பின்னணியில் உள்ள ஒரு நபரோடு இணைந்து ஒரு மோசடி செய்து நிலத்தை ஏமாற்றி வாடிக்கையாளர்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க விடாமல் தடுத்து பேப்பர், நியூஸ், யூடியூப் சேனல் எல்லாத்துலயும் என்னை பற்றி அப்படிங்கிற தவறான தகவல்கள் வருவதற்கு உண்டான வழியை உருவாக்கி கொடுத்த கோதை நாச்சியார் இன்னமும் வாடிக்கையாளர்களுக்கு பணம் கொடுக்காம ஏமாத்துறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத பத்தி மட்டும்தான் சிந்திச்சுட்டு இருக்காங்க. வாடிக்கையாளர்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமும் அவர்களிடம் இல்லை. ஆனா நான் சொல்றேன், வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை ஒரு பைசா கூட மிச்சம் இல்லாம கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் உழைச்சிட்டு இருக்கிறேன், போராடிட்டு இருக்கிறேன். அப்போ வியாபாரம் என்பது உங்களுக்காகத்தான ஒழிய என்னுடைய தனி மனித வளத்துக்காக அல்ல. எனக்கு தேவையும் இல்லை. அதுக்காக உடனே வந்து போதுங்க அது என்கிட்ட அடிக்க வச்சிருக்காருல்ல அப்படிங்கிற அளவுக்கு சில பேர் கமாண்ட போடலாம். அதையும் சொல்லிடுறேன். இன்னைக்கும் மாசம் மாசம் நான் டியூ கட்ட வேண்டிய இடத்துல தான் இருக்கிறேன். வாடிக்கையாளர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு என்னைக்கு சொன்னாங்களோ அன்னைக்கு நான் குடியிருக்கும் வீட்டையே அடமானம் வச்சு 75 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி அப்படிங்கிறது வந்து போது அன்னைக்கு செட்டில் பண்ணேன். இன்னும் பிரஷர் அதிகமா இருக்குன்னு சொல்றப்போ அப்படிங்கிறது வந்து பொறுத்திருக்கும் எனக்கு இருக்கக்கூடிய மகள்களின் நகைகளை எல்லாம் அடமானம் வச்சு 62 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி கொடுத்து அப்படிங்கிறது வந்து பொறுத்திருக்கும் எல்லாத்துக்கும் பேமெண்ட்டை செட்டில் பண்ணேன். இந்த பணம் வந்துடும், நிலத்தை வித்து பணம் கொடுக்குறேன்னு இவங்க வந்து கொடுத்த கமிட்மெண்ட் ஏமாத்த மாட்டாங்கன்ற நம்பிக்கையில செஞ்சு, ஆனா ஒட்டுமொத்தமா ஏமாத்திட்டு அவர்கள் அரசியல் பின்புலத்தை பயன்படுத்தி இன்னமும் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இன்னமும் விசாரணைக்கு ஒத்துழைக்காம ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அதனால வாடிக்கையாளர்கள் ஒத்துழைப்பு கொடுங்க. தேவையில்லாத அப்படிங்கறது வந்து பொறுத்திருக்கு தனிநபர் தாக்குதல். என்னை வந்து நீங்க தனிநபர் தாக்குதல் நடத்துறதுனால நீங்கள் மட்டும்தான் சந்தோஷம் பெற முடியும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, நேற்று அந்த பதாகையெல்லாம் பார்த்தேன், போட்டோ போட்டு அவங்களாம் பண்ணது. அதே மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நேற்று வந்து பொறுத்திருக்கு ஒரு பேனர்ல அப்படிங்கிறது வந்து என்னுடைய போட்டோ போறீங்க ஓகே, அதுல இன்னும் ஒரு சில ஒரு பொண்ணோட போட்டோ, இன்னொருத்தரோட போட்டோ, அவங்க போட்டோ எல்லாம் போட்டிருக்காங்க. அப்போ அந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ண அந்த பிரதாப், அவர் பிஜேபிக்காரர், அவர் என்ன பண்றாரு, காங்கிரஸ் பின்புலம் உள்ள என்ன அவசியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதை அவர் பயன்படுத்துறாரு. அப்போ உங்களை பயன்படுத்தி அப்படிங்கிறது வந்து பொதுக்கா அவர் என்னை தனிநபர் தாக்குதல் நடத்துறாரு. அதுதான் உண்மை. அப்போ அந்த காங்கிரஸ்ல நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம். இப்ப நீங்க இந்த பிரச்சனை இருக்கிறதுனால என்ன ஐஎன்டிசி வந்து எடுத்துட்டாங்களா? ஐஎன்டிசி இன்னும் வைஸ் பிரசிடென்ட் தான். தொழிலாளர்கள் நலனுக்காக அந்த பொறுப்பை நான் ஏற்று பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுல வந்து புது நான் ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்து இந்த போட்டோவை எடுத்து அதையெல்லாம் போட்டு அவங்களையும் சேர்த்து அசிங்கப்படுத்துறீங்க. அப்போ உங்களுக்கு எனக்கு பிரச்சனை இருக்குது, என் போட்டோவை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா போட்டுக்குங்க. எதுக்கு அவங்க போட்டோ பயன்படுத்துறீங்க? அது போலவே அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏதோ நான் வந்து ஒரு 5 மாடியில் ஏதோ ஹாஸ்பிட்டல் கிளினிக் நடத்தின மாதிரி அப்படிங்கிறது வந்து பொறுத்திருக்கோம். நாளை அவருடைய மகள் கிளினிக்ல போயிட்டு அப்படிங்கிறது போராட்டம் பண்ணுவோம். போய் பாருங்க, போய் போராட்டம் பண்ணுங்க, என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் நான் 5 மாடியில் கட்டணம் கட்டி வச்சுக்கேன், வாடகை கட்டணத்துல ஒரு சாதாரண ஒரு கிளினிக், இதை வந்து பொறுத்திருக்கும் ஒருத்தன் தூண்டி விட்டு அங்க போய் நான் போராட்டம் பண்ணுவேன். போயிட்டு அப்படிங்கிறது வந்து போயிருக்கோம் கணக்கம்பாளையத்தில் அப்படிங்கிறது வந்து போயிருக்கோம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் சொல்ல, என்னை தனியா நீங்க அதாவது சந்திக்கணும் அப்படின்னு சொல்ல ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணி சார் நான் வரேன், நான் உங்ககிட்ட பேசணும், உங்களுக்கு பணம் தர வேண்டியது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்க எனக்கு கடன் கொடுத்துருக்கீங்க, நான் கடன் நான் உங்களுக்கு பணம் தர வேண்டியது. அப்ப நான் உங்ககிட்ட பேசித்தான் ஆகணும், உங்களுக்கு நான் செட்டில் பண்ணித்தான் ஆகணும். என்னை அவமானப்படுத்துறதுனால உங்களுக்கு என்ன வந்து கிடைச்சதுன்னு எனக்கு தெரியல. அவமானப்படுத்தினா உங்களுக்கு எப்படியாச்சும் பணத்தை இருக்கணும்னு தான் தோணும்போது கொடுக்கணும்னு தோணாது. அப்ப முதல்ல வந்து பொறுத்த வரைக்கும் அவமானப்படுத்துறது நிப்பாட்டு. நான் வந்து ஒரு தனிப்பட்ட என்னுடைய சொந்த செலவுக்காக வாங்க, ஒரு நிறுவனத்தில் நீங்கள் தொழில் செய்வதற்காக கட்டப்பட்ட பணம் ஒரு தனிநபரால் திருடப்பட்டது, மோசடி செய்யப்பட்டது அப்படிங்கிறது பொறுப்பேற்று அந்த பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றப்போ, உங்களுக்கு சார் எனக்கு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் இருக்குது, இல்ல அந்த பிரச்சனைகள் இருக்கு, ஏதாச்சும் எனக்கு வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ட்டா பண்ண முடியும், பர்சனலா கேட்டா அப்படிங்கிறது வந்து ஏதாச்சும் பண்ண முடியும்னு பார்க்கணும். அதுக்கு உடனே இவர் கெஞ்சணும் அப்படிலாம் கிடையாது. ஒரே நேரத்தில் எல்லாருடைய பிரச்சனையும் என்னால தீர்க்க முடியாது. ஏன்னு கேட்டா இந்த பணம் ஒரு நாளில் வசூலிக்கப்பட்டதும் கிடையாது. 2021 இருந்து வசூலிக்கப்பட்ட பணத்தில் நம்ம நடந்த நிறுவனத்தை ஒரே நாள்ல முடக்கிட்டீங்க. அப்ப முடக்கப்பட்ட போது அப்படிங்கிறது மொத்தமா இருக்கிறப்போ அது பெரிய பலுவா தெரியும். அப்ப தனித்தனி நபராக வந்தால் அவருடைய பிரச்சனைகளை கேட்டு தீர்ப்பதற்கு வழி இருந்தால் நான் தீர்த்து கொடுத்து நான் வாய்ப்பு. நிறைய பேர் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நேரடியாக ஒவ்வொருத்தரா வந்து சந்திக்கலாம். 50 பேர் ஒன்னா கூட்டு சேர்ந்துட்டு நீ வாயாங்க உன்னை நான் நேரில் தான் பேசணும், வாசுதேவன் நீங்க வந்தே ஆகணும், எப்படி வருவார்?
ஏன்னு கேட்டா ஒருத்தர் பேசுற போது அமைதியாக இருக்க மாட்டான். அப்போ வார்த்தைகள் மீறும், தேவையில்லாத வார்த்தை பிரயோகம் இருக்கும். அப்போ பொறுத்தவரைக்கும் அதாவது உங்களுக்கு காசு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் அப்படிங்கறது நான் பொறுத்தவரைக்கும் செய்யணும். அதுக்காக என்னுடைய தனி மனித மரியாதையை விட்டு கொடுக்கறதுக்கோ இல்ல கௌரவத்தை விட்டு கொடுக்கறதுக்கோ நான் தயார் கிடையாது. அதனால உங்ககிட்ட கடன் வாங்கிட்டேன், உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய கடன்காரனா இருக்கிறதுனால உங்களால் ஏற்படுத்தப்படும் அவமானங்களை பொறுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இப்ப நான் உங்ககிட்ட சிக்கி இருக்கிறேன், உங்களுக்கு நான் பணம் தர வேண்டியது இருக்குது. அதனால நீங்கள் கேவலமாக பயன்படுத்தும் வார்த்தைகளையும் கேட்டுக்கிறேன், கேவலமாக பயன்படுத்தும் வாசகங்களையும் கேட்டுக்கிறேன். இன்னும் ஒரு சிலர் அப்படிங்கிறது இல்லைங்க, அவர் கமெண்ட் பாக்ஸ்ல போய் கண்டபடி கமெண்ட் போடுங்க, எல்லாம் அது வந்துட்டு தான் இருக்குது. என்ன அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 ஆண்டு காலம் அப்படிங்கிறது புதுக்க கௌரவமா அப்படிங்கறது பார்த்த நீங்க இன்னைக்கு சாக்கடை எடுத்து என் மேல பூசுங்க. அதாவது பணம் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. நேற்று கோடீஸ்வரன் இன்னைக்கு பிச்சைக்காரன். இன்றைய நிலை எனக்கு மாறி நாளை நிலை அப்படிங்கிறது இதை விட பெரிய லெவலுக்கு வளரக்கூடிய வாய்ப்புகள் கடவுள் எனக்கு கொடுப்பார். அன்னைக்கு இந்த அவமானங்கள் எல்லாம் அப்படிங்கிறது போயிருக்கோம், நான் கடந்து போவேன். அப்போ வழிகளை சுமந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை நான் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவர். உங்களால் ஏற்படுத்தப்படும் வழிகளை பொறுத்துக் கொள்ள நான் தயார், ஆனா உங்களை ஏமாற்ற தயார். அதனால உங்களுக்குரிய பணத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துல நான் தெளிவா இருக்கிறேன். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிந்த அளவு தனிநபர் தாக்குதல், என்னை பொதுவரைக்கும் கேவலமா பேசுவதையும் என் இடத்துல நீங்க பிரச்சனைகளை உருவாக்குவதாலும் இந்த பிரச்சனை உடனே தீர போறது இல்லை. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நபர்கிட்ட போய் ஒரு 50 லட்சம் கடன் கொடுங்க, 1 கோடி ரூபாய் நான் கடன் கொடுங்க அப்படின்னு நான் கேட்டாலும் அப்ப பொறுத்தவரைக்கும் நம்பகத்தன்மை இருக்கணும்னு சொன்னா பரவாயில்ல. இல்லப்பா ஏதோ நேற்று கூட ஒரு 50-60 பேர் அங்க கரெக்டா பண்ணாங்க, அங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா என்னை நம்பி எவனும் 5 பைசா கொடுக்க மாட்டான். அப்போ நீங்க உருவாக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு வியாபாரத்தையும் பாதிக்கும், பணம் வரக்கூடிய வழியை பாதிக்கும். பாதிச்சுது அப்படின்னு சொன்னால் பின்னடைவு உங்களுக்கு தான், எனக்கு ஒண்ணு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது நீங்க என்ன பண்ணாலும் அதை நான் ஏத்துக்க தயாராயிட்டேன். கம்ப்ளைண்டா ஜெயிலுக்கு போக தயாராயிட்டேன், போயிட்டாங்க 2 மாசம் இருந்துட்டு வரணுமா, அதுக்கும் நான் தயார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, உச்சகட்ட வெறுப்பில் நான் இருக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஒரு ஏமாற்றம், ஒரு 34 வருஷம் நம்ம தொழில் நடத்தி ஒரு பொம்பளை கிட்ட நம்ம ஏமாந்து அவ பண்ண அப்படிங்கிறது அந்த மோசடியால இத்தனை பேர் அப்படிங்கிறது நம்ம முடிஞ்ச காரிக்கு ஒரு லெவலுக்கு இருக்குதுங்கிறப்போ பெரும் வருத்தம், ஒரு வெறுப்பை உருவாக்கி இருக்கிறது. அந்த வெறுப்பை நான் மீட்டு உங்களுக்கு பணத்தை செட்டில் பண்ணுங்கிறதுக்காக தான் போராடி இருக்கிறேன். அதனால ஒண்ணு கோஆபரேட் பண்ணுங்க, இல்ல பிரச்சனையை தீர்க்கணும், உங்க வெறியை தீர்த்துக்கணும், இல்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதோ என்னை பொறுத்த அவமானப்பட்டோம்னா நேரா எஃப்ஐஆர் போட்டு என்னை ஜெயிலுக்கு இருக்கு, ஏதோ ஒண்ணு தெளிவா முடிவு பண்ணு. அப்போ ஒண்ணு வேலை பார்க்க விடுங்க, இல்ல என்னை வேலை செய்யாம டோட்டலா முடைக்கிறது. 2த்துக்கு இல்லாம அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் இப்படியும் அப்படியும் அப்படிங்கிறது பண்றதுனால பிரச்சனை முடியாது, பிரச்சனை உங்களுக்கு, டிலே உங்களுக்கு. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கோதை நாச்சியாரும் கமலகோபியும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கும். ஆஹா, வாசுதேவனுக்கு இந்த பிரச்சனை வந்தாச்சு, அங்க தட்டி விடு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருவாரியான நபர்கள் கோதை நாச்சியார் கைட் பண்ணி தான் வராங்கன்ற விஷயங்கள் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க இதை பண்ண போறீங்கன்ற விஷயத்த அப்படிங்கிறது அவங்க முன்னாலே சொல்லிடுவாங்க. அந்த மாதிரிலாம் வரைக்கும் தகவல் வந்துடும். அதனால வீழ்த்தப்பட்டோம், நீங்களும் பாதிச்சிருக்கிறீங்க, நானும் பாதிச்சிருக்கிறேன். அதனால EOW பொருளாதார குற்றப்பிரிவின் மூலம் தீர்வை நோக்கி பயணிக்கிறோம். ஒத்துழைப்பு கொடுங்க, முடிஞ்ச அளவுக்கு அப்படிங்கிறது எவ்வளவு சீக்கிரம் அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணி உங்களுக்கு பணத்தை செட்டில் பண்ணமோ அதற்கு உண்டான முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறேன். வெகு விரைவில் பிரச்சனைகள் தீரும், அதுவரை கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்கள் அதாவது அவசரப்பட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு பின்னடைவைத்தான் ஏற்படுத்தும். உண்மை நிலையை புரிந்து கொள்ளுங்கள், உங்களை தனித்துவத்துடன் வைத்துக் கொள்ளுங்கள். யாரோ ஒரு தூண்டுதலுக்கு நீங்க பொறுத்த வரைக்கும் பலியாகாதீங்க. எல்லாருக்கும் வலி இருக்குது, எனக்கும் வலி இருக்குது. அதனால உங்களுக்கு வருத்த நீங்க இழக்கல, நீங்க சந்தோஷமா இருக்கு நான் சொல்ல வரல. எல்லாருமே பெயின்ல தான் இருக்கும். அந்த பெயினை பொதுவரைக்கும் ரிலீவ் பண்றதுக்கு, தீர்க்கறதுக்கு என்னால முடிஞ்ச முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறேன். அதை பொறுத்த வரைக்கும் அவமானப்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்வுகளை நிகழ்த்தி இந்த பின்னடைவை உருவாக்காது. என்னை சந்திக்க வேண்டும், என்னிடம் பேச வேண்டும், இல்ல உங்களுக்கு பொறுமையா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க,
நானே உங்களுக்கு கூப்பிடுறேன், பேசுவோம். என்னால பாட்டா கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாலும் நான் அதை கொடுக்குறேன். அது போலவே அப்படிங்கிறது போயிருக்கோம். வியாபார வாய்ப்புகள் நீங்க யூபிவிசி இருக்குதுன்னா உங்க ஏரியாவில் இருக்கிற என்ஜினியர்ஸ் மூலியத்தில் நீங்களால் விற்பனை செய்து அந்த பணத்தின் மூலம் உங்க கடனை தீர்த்துக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அதையும் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அதற்கும் நான் ஒத்துழைப்புக்கிறேன். என்றும் உங்களுக்கான சேவையில் எங்கள் நிறுவனம் தொடர்ந்து பயணிக்கும். நன்றி, வணக்கம்.